ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீட்டிலே எப்படி நண்டு கிரேவி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, நண்டு எடுத்து வச்சுருக்கோங்க. தேங்காவை எடுத்து துருவி வச்சுருக்கோம். ஒரு குடமிளகாவை கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, சோம்பு, சீரகம்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் தேங்காய் பூ துருவி வச்சுருக்கிறத போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வியூவர்ஸ். இப்போ அந்த மசாலா பொருட்கள் எடுத்து வச்சதையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தோம் நம்ம ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க வியூவர்ஸ். வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம வெங்காயம், தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் ஒரு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் இதிலே நல்லா சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது பச்சை மிளகாய் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்தோம், அது ஒரு 3 பச்சை மிளகாவை இதில் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க வியூவர்ஸ். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம காய் கூட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க வியூவர்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை எல்லாம் போனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்து வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்குனதும் இந்த நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம் வியூவர்ஸ். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கடுகுலாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இந்த எண்ணெயிலே ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே நம்ம பேஸ்ட்டை நல்லா வதக்கணும் வியூவர்ஸ், அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். இப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இருந்தாலும் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இப்போ ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. நம்ம பேஸ்ட்டில் சைடில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் நண்டு, அதையும் இதில் சேர்த்துக்கலாம் வியூவர்ஸ். நம்ம வச்சுருந்த எல்லா நண்டையும் இதில் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்துருங்க வியூவர்ஸ். மிளகுத்தூள் சேர்த்து கொத்தமல்லி சேர்த்து மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வந்துருச்சுன்னா நம்ம நண்டு கிரேவி ரெடி ஆகிடும். பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ, பாய்.